இப்போ ஒரு புதுவிதமான ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. அதுல என்னன்னா, ஒரு தந்தை வந்து அவரு நல்லா வாழ்ந்து நல்ல ஒரு சொத்து, ஒரு வீடு இதெல்லாம் வச்சிருக்கிறாரு. அவரு 2 மகன்கள், ஒரு மகளை பெற்றிருக்கிறாரு. ஓகே, இந்த நம்ம மகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் வராது, நல்ல சூப்பரா வளர்த்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. கல்யாணம் எல்லாம் ஆகுது, தந்தை இறக்குறாரு. கடைசியில வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப சொத்தெல்லாம் பிரிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்ப அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, அண்ணன் தம்பியும் பேசுறது இல்ல. தங்கச்சி வந்து அத கேஸ் போட்டிருக்கிறாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டியும் பூட்டி இருக்குது, இவங்களுக்குள்ள உறவுகளும் இல்ல. அப்ப ஒருவேளை முன்னாடியே இவங்களுக்கு என்ன சொத்துன்னு வில் எழுதியிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வராம இருந்திருக்கலாமா? இதுல கலாச்சார சிதைவுகள் வேற பெருசா இருந்திருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணி பார்க்க போறோம். உங்களுக்கு யாருக்காவது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் இருக்குது, எங்க வீட்லயும் இதே தகராறு தாங்க அப்படின்னு நீங்க நினைச்சா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஸோ இதுல ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்க கேர்ஃபுல்லா பாருங்க. கடைசியில பார்த்துட்டு இந்த நம்பருக்கு கூப்பிட்டு பேசலாம், இல்லாட்டி நீங்க தாராளமா கமெண்ட்ல நீங்க உங்க பதிவு செய்யலாம். சார், இப்ப வந்து ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு பேசுறாங்க சார்? ஒரு மனிதன் இந்தியாவில் அவனுக்கு குறிக்கோளாக எதை வைக்கிறான் அப்படின்னா, வாழ்க்கை முழுதும் சம்பாரிச்சதை தனக்கு ஒரு நிலம் சொந்தமாக வேணும், தனக்கு ஒரு வீடு சொந்தமாக வேணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் போகிறாங்க. அப்படி போகும்போது தனக்கு அப்புறம் இதை வந்து யார் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்றதையும் டிஃபைன் பண்ணிடணும். அவங்களுக்கு அதை மனசுக்குள்ளேயே வர்றதில்லை. நம்ம இன்னொரு 500 வருஷம் வாழ போகிறோன்றது மாதிரியே நினச்சிக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த நிலத்தை அடுத்து ஒரு உயில் எழுதாமலோ இல்லை அடுத்து யார் இதை செய்ய போகிறாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம பிள்ளைங்க இந்த நிலத்தை வந்து நம்ம எடுத்து அவங்க பராமரிப்பாங்களா மாட்டாங்களா? அப்படி பராமரிச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்? அவங்ககிட்ட ப்ராப்பர் ஹேண்டிங் ஓவர். கொஞ்சம் ஏஜ் ஆகுது, ஏஜ் ஆனோடனே ஒன்றும் உயில் எழுதி வைக்கணும், இல்லை செட்டில்மெண்ட் எழுதி வைக்கணும். 3 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 3 பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக எழுதி வைக்கணும். இப்போ உனக்கு இந்த வீடு, உனக்கு இந்த நிலம், உனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு தனித்தனியாக முதல்ல பேசி கூடி பேசி உங்களுக்கு ஓகே தானப்பா, ரொம்ப சம்மதம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு பேசி வைக்கணும். அப்போதான் அந்த 3 பிள்ளைங்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க. அப்படி இல்லாமல் அப்படியே விட்டுறது, அப்படியே விட்டாங்கன்னா இவங்க காலத்துக்கு அப்புறமா எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி, உனக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்பர்ட்டி உயரும், எந்த ப்ராப்பர்ட்டி கீழே போகும், எந்த ப்ராப்பர்ட்டி அக்வசிஷனில் போகும்னே தெரியாது. அந்த மாதிரி சூழலில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வந்துடும். சண்டை வர்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கோர்ட்லேயே கழிச்சிருவாங்க. அப்புறம் அந்த தலைமுறையே விட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள தொடர்பே இல்லாமல் போயிடும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. உயில் எழுதுறதும் செட்டில்மெண்ட்டிடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரியவங்களுக்கு. அதை வந்து அவங்களுக்கு தெரியணும் 100%. சார், முன்னாடி வாழ்ந்த காலத்துல எல்லாம் எங்க பெரியப்பாக்கு இதுல என்னன்னு தெரியும், இல்ல ஊர் பொதுமக்கள் ஊர் பெரிய தலைவர்களுக்கு இங்க என்னன்னு தெரியும், அவங்கெல்லாம் அந்த பிரிச்சு வச்சு திண்ணை பஞ்சாயத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். அப்போ வாய்மொழியா பிரிச்சுக்கிட்டா அது எப்பவுமே செல்லாம போயிடுமா? பிரச்சனைக்கு முதல் காரணமே இந்த மாதிரி வாய்மொழி பார்ட்டிஷன் தான். முதல்ல இந்த ஓரல் பார்ட்டிஷன்றதை சொல்லி, ஓரல் பார்ட்டிஷன் வேலிடு ஒரு சில இடத்துனாலும் சும்மா வாய்மொழியா சொல்றதுனாலையோ சாட்சியத்தை வச்சிருக்கனாலையோ கண்டிப்பா லிட்டிகேஷனுக்கு தான் அது வழிவகுக்கிறாங்க. பெரியவங்க கண்டிப்பா இதெல்லாம் வந்து தெளிவான ஒரு பார்ட்டிஷன் டீடா அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுமே தவிர நீங்க எந்த ஒரு இடத்துலையுமே செட்டில்மெண்ட்டோ பார்ட்டிஷனோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஓரலா சொல்றேன். அது மாதிரி முக்கியமா இந்த வெண்ணிலா கரையம், வெள்ளைத்தாள் கரையம் அப்படின்னு ஊர் பக்கம், இல்லைன்னா உள்நாட்டு பத்திரம்னா என்ன, ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு அன்ரெஜிஸ்டர்டு ஒரு டாக்குமெண்ட். இதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இதை ஒரு நேரத்தில் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறது, அது அண்ணன் தம்பி மேலே, தம்பி அண்ணன் மேலே, பங்காளிகளுக்குள்ள அக்கா தங்கச்சி அவ்வளோ ஒரு நெருக்கமாக இருப்பாங்க. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு இல்லைன்னா அதோடைய பட்ட ஆவணங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சு இது அப்படியே ப்ராப்பர் ஹேண்டிங் ஓவர் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. நீ இந்த இதை எடுத்துக்கோ, நீ இதை செய். ஒரே பையன் கூட இருப்பாங்க, அதில் நம்ம பையன் ஒரே பையன் தானே அப்படின்ட்டு விட்டுருவாங்க. விட்டுட்டு அந்த டாக்குமெண்ட்டை தொலைச்சிருவாங்க. பையன் அதுக்கப்புறம் ரொம்ப தட்டழிஞ்சு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, டாக்குமெண்ட் வேற இல்லை, நம்ம விற்கணும், நான் என்ன செய்யறது அப்படின்ட்டு கடைசியில் இந்த காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்டை போட்டு அதுக்கப்புறம் போய் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்லாம் இருந்தால் இதில் ஏதாவது சந்தேகமாக இருக்குன்னு வாங்குறதுக்கு பிரச்சனையாகி கடைசியில் பாதி விலைக்கு விற்றுட்டு போன ஆளுங்களாம் ரொம்ப. அதனால இந்த ஆவணங்களை மொத்தமாக பாதுகாக்கணும். ரெண்டாவது இந்த ஓரல் பார்ட்டிஷனு இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு எல்லாத்தையும் பக்கா டாக்குமெண்டேஷன் இருந்தால் பிரச்சனையே வராது. சார், ஒரு வேளை அப்பா வந்து எந்த ஏஜ்ல வந்து வில் டாக்குமெண்ட் எழுதுனா நல்லது, அவரோட இந்த ஏஜ்ல எழுதிட்டா நல்லது, இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி எழுதிட்டா நல்லது, வில் டாக்குமெண்ட் எழுதாம போனா என்ன பிரச்சனை வரும்? பொதுவாகவே ஒரு வில் எழுதுறதுக்கு வந்து ஏஜ் அப்படி கனெக்ட் பண்ணி அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா, என்னுடைய காலம் முடிஞ்சிருச்சுப்பா,
உனக்கு அவ்வளோ அப்படின்ற சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி தேவையில்லை. ஒரு மைண்டில் ஒன்று வச்சுக்கலாம். நம்ம வந்து ரிட்டையர் ஆகிறோம் அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு சீனியர் சிட்டிசன் ஆகிட்டாங்க, ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க உயில் வந்து எழுதி வைக்கிறது புத்திசாலித்தனம். உயிலை வந்து உடனே எழுதி வச்சணும். இது சின்ன மகனுக்கு, இது பெரிய மகனுக்கு, இது மனைவிக்கு தான், மனைவி காலத்துக்கு அப்புறம் தான் இது வரணும், எனக்கு அப்புறம் மனைவிக்கு, இல்லை மனைவிக்கு அப்புறம் எனக்கு, அந்த மாதிரி எழுதிக்கலாம். நிறைய பாதுகாப்பு. அதுக்காக மொத்தத்தையும் வந்து சம்பாரிச்சதெல்லாம் யாரோ ஒருத்தவங்கன்னா இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மகனையே யாரோ ஒருத்தவங்க தான் சொல்கிறேன். அப்போ டக்குன்னு எழுதி கொடுத்துட்டு அவர் மனமாற்றமாகி அவர் எதாவது வித்துட்டு இவங்களை ரோட்டில் விட்டாருன்னா, அதனால ரொம்ப பாதுகாப்பாக இவருக்கு வந்து தேவையானதை ஆனால் மைண்டுக்குள்ளே வச்சிடணும். இது வந்து அவர் 40 வயசில் வாங்கினாலும் சரி, அதை சொத்தை ரீட்டைன் பண்ணிக்க போகிறாருன்னா, இது என் சின்ன மகனுக்கு, இது என் பெரிய மகனுக்குன்னு அது பிரித்து மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை வந்து பிள்ளைங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி, தம்பி இதை நீ எடுத்துக்கலாம், அதை நீ எடுத்துக்கலான்னு சொல்லி அதை ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணலாம். என்னுடைய காலத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒற்றுமையாக நீங்கள் அப்படி கொண்டு போனாதான் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டும் வராது, குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அடிதடி தகராறு தான், பிரச்சனை பஞ்சாயத்து தான். அதனால இதெல்லாம் முன்கூட்டியே பண்ண வேண்டியது. இதுக்கெல்லாம் ஒரு ஏஜே தேவையில்லை. இந்த ஏஜில் தான் பண்ணணும் அப்படின்ற அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கும் போதே அதை மைண்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த சீனியர் சிட்டிசன் ரிட்டையர் ஆகும்போது அப்படின்றத வச்சுக்கலாம். சார் இப்போ சிலர்லாம் வந்து வில்லலாம் தேவையில்லை, ஈஸி பார்த்தா போதும், ஸோ இந்த பாகப்பிரிவினே நம்ம பார்த்துட முடியுன்றாங்க. அது உண்மையா சார்? அதாவது இந்த ஈஸியை பார்த்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது இவங்கெல்லாம் பாதி கிணறு தாண்டவங்க. எனக்கு ஈஸியை பார்த்து நான் பார்த்துருவேன், நான் இதை பார்த்து இந்த பத்திரத்தை பார்த்துருவேன், இந்த வேலையை நானே செய்வேன் அப்படின்றது வந்து அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு 10,000 ரூபா மிச்சம் பண்ணுறேன், 15,000 ரூபா மிச்சம் பண்ணுறேன்ட்டு 15 கோடியை தொலைச்சிருவாங்க. மொத்தமாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்குற சொத்தை நீங்கள் வந்து ஒருத்தவங்களை செக் பண்ண சொல்லிட்டு அதை நீங்கள் வெரிஃபை பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் அந்த வேலையை நான் செய்வேன், அதுலேயும் நான் மிச்சம் பண்ணுவேன். அவங்களுக்கு கொடுக்குற அந்த 10,000 15,000க்கு பதில் நான் ஒரு நிலத்தில் ஒரு பகுதி வாங்கிடுவேன்னு பண்ணால் அது என்றைக்குமே ஆபத்து தான். ஏன்னா நம்ம கண்ணுக்கு நம்ம இது தெரியாது, நம்மளுடைய குற்றங்கள் மற்ற விஷயங்கள் வந்து நீங்கள் 100% தெரியாது. இன்னொருத்தவங்க செஞ்சு அதை நம்ம பார்த்து வெரிஃபை பண்ணும்போது அது தெரியும். ஏன்னா அட்வொகேட்ஸே ஒருத்தவங்க வீடு வாங்குறாங்க, நிலம் வாங்குறாங்கன்னா அவங்க டாக்குமெண்ட் அவங்களே பார்க்க மாட்டாங்க, அவங்க இன்னொருத்தவங்ககிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க பண்ணதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து வழக்கம். ஆனால் நிறைய பேர் அது எனக்கு இது தெரியும் நானே செய்கிறேன்ட்டு செய்ய தவறுவாங்க. அதனால் அதை செய்யக்கூடாது. வெறுமனே எனக்கு ஈஸியாக பார்க்க தெரிஞ்சால் மட்டும், அதை தவிர நிறைய க்ரைட்டீரியா இருக்குது பார்க்குறதுக்கு. சார் சொத்து கேஸ் அப்படின்னாலே முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் சார்? பங்காளி சண்டை தான். பெரும்பாலும் பங்காளி சண்டை, அப்பா உயில் எழுதாமல் விட்டு போயிடுவார், இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் அதிகமான. இல்லைன்னா ஒரு சில வீடுகளில் இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மூத்த மனைவி இருப்பாங்க, விவாகரத்து ஆகாமையே அவங்க வெளியேறி இருப்பாங்க. விவாகரத்து இப்போல்லாம் இங்கே தான் சிட்டினா விவாகரத்து ஆகுது இல்லையா, அது என்ன வெட்டி விட்டம்பாங்க. ஆனால் பேர் இவங்க பேரே இருக்கும், மூத்த மனைவி. அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்க வேற ஒரு திருமணம் பண்ணி அவங்களுக்கு நிறையா குழந்தை இருக்கும். ஆனால் சொத்து என்னமோ பார்த்தீங்கன்னா இவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த சொத்து அவங்களுக்கு போகும். ரெண்டாவது ஆத்தரைஸாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு வராது. இதில் ஒரு சில பேர் புத்திசாலித்தனமாக அந்த ரெண்டாவது மனைவியை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. மூத்த மனைவி வந்து அவங்க டிவோர்ஸ் பண்ணலனாலும் ரெண்டாவது மனைவி ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி வரும்போது அது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஓகே, அது மாதிரி பிள்ளைகளுக்குள்ள மூத்த தாரத்து பிள்ளை, இளைய தாரத்து பிள்ளை, இந்த மாதிரி அதிகமான பிரச்சனைகள். அது மாதிரி 2-3 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்குது, அக்காவை கட்டி கொடுக்கறதுக்கு அப்பா கடன் வாங்கி எல்லா சொத்தையும் விற்று கடன் வாங்கி கல்யாணம் பண்ணியிருப்பாரு. சொத்து பத்தெல்லாம் விற்று கடைசியில் பசங்க தலையெடுத்து சொத்து வாங்கும்போது, அப்பா நீங்கள் விற்றீங்கப்பா, உங்கள் பேர்லேயே நான் வாங்குறேன்ப்பா, நீங்கள் இன்னும் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து சொத்தை வாங்கி அப்பா பேரில் எழுதியிருப்பாங்க. ஒரு நாள் அப்பா மரணிக்கும் போது அந்த சொத்தை 3ஆ பிரித்து பொண்ணும் கேட்கும், இது அப்பா பேரில் தானே இருக்குது, எனக்கு கூட. இல்லை இது வந்து உன் கல்யாணத்துக்காக நாங்கள் விற்றுட்டோம், அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கி தான் அப்பா பேரில் வாங்கினா அந்த கதையெல்லாம் செல்லாது. அப்பா பேரில் இருந்தால் 3 பேர் தான். அப்போ இந்த மாதிரி பகை, இதுதான் பெரும்பாலும் வர்ற சொந்த பந்தங்களுக்குள்ள, அதாவது குற்றங்கள், அதாவது ப்ராப்பர்ட்டி கிரைமுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டையில இது பெரும்பாலான சண்டைகள் இந்த மாதிரி கேஸாக தான் வருது. சார் கோர்ட்ல அதிகமா பார்க்குற ஃப்ராட் அப்படின்னா அது எது சார்? டபுள் டாக்குமெண்ட். அதிகமாக டபுள் டாக்குமெண்ட். ஒரு 10 பிளாட்டை துண்டு துண்டாக போட்டு விற்க வேண்டியது, அந்த 10 பிளாட்டை வந்து 15 பேருக்கு விற்க வேண்டியது. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு போட்டு அப்படி விற்கும்போது அதில் ஏபிசிடின்னு போட்டு விற்றுருவாங்க. ஏபிசிடின்னு வைக்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் இல்லையா? ஏபிசிடின்னு போட்டு வைக்கிறது, ரோமன் லெட்டர் 1, 2, 3ன்னு போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி மாற்றி 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 ஒரு கணக்கு இல்லாமல் வைக்கிறது. இது ஒன்று வேணும்னே தப்பு பண்ணுறவங்க இருப்பாங்க. 2வது முட்டாள்தனமாக அதை சரியாகவே கவனிக்க மாட்டாங்க. சரியாக கவனிக்காமல் தகராறு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நான் இப்படி வைக்கல அப்படி வைக்கல எனக்கு தெரியலன்னு சொல்லி. இதில் என்னென்ன கொடுமைன்னா, ஒரு சில நேரம் வித்தவர் வந்து இறந்து போயிடுவார் 15-20 பேருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாங்கின 15 பேர் சண்டை போட்டுருப்பான் உட்காந்து.
ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல ரொம்ப இடியாப்ப சிக்கலாயிரும். ஸோ இந்த இடியாப்ப சிக்கல்லாம் வந்து தென் அண்ட் தேர் அதை சரி பண்ணிக்கிட்டு அதை பார்த்து தெளிவாக லீகல் ஒப்பீனியன் வாங்கி லைவாக போயிட்டு, இன்ஃபேக்ட் அதில் சர்வேரை வச்சு அளந்து பட்டா மாறுதல் இந்த பேரில் பட்டா இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறது புத்திசாலித்தனம். சார், ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த குடும்ப சண்டைகள், இந்த உறவு சண்டைகளை தவிர்க்கலாம்னா என்னென்ன செக்லிஸ்ட் சார் சரியா இருக்கும்? இவர் குடும்ப சண்டை, ப்ராப்பர்ட்டி சண்டை இதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னா ஒரு 8 பாயிண்ட் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1 இஸ் உயில் எழுதுங்க, இல்லைன்னா செட்டில்மெண்ட் எழுதுங்க, கண்டிஷனல் செட்டில்டி. ஓகே, ரெண்டு உயில் எழுதுனா நன்மை தான். அதில் உயிலில் பிரச்சனை வரும் நாளைக்கு அப்படின்னா கூட நீங்கள் வந்து 2வது உயில் 3வது உயில் கூட மாற்றிக்கலாம். இல்லைன்னா செட்டில்மெண்ட் இடு கண்டிஷன்லாம் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அப்படின்ற கண்டிஷன்லாம் கூட போட்டுக்கலாம். ஓகே, அப்புறம் ஃபேமிலி பார்ட்டிஷன் பண்ணும்போது ஓரலாக இல்லாமல், வாய்மொழியாக இல்லாமல், அன்ரெஜிஸ்டர்டாக இல்லாமல் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்பர் 2. ஓகே, நம்பர் 3 வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை பாதுகாப்பாக வச்சிருக்கணும். நிறைய பேர் ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான் அங்கே வைக்கிறேன், இங்கே பரன் மேலே தூக்கி போடுறேன், பழைய பெட்டிக்குள்ளே போடுறேன் அப்படின்னு செல்ல அரிச்சு எல்லாம் வீணாக போயிடும். அது பண்ணக்கூடாது. ப்ராப்பராக அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஒரு லாக்கரில், பேங்க் லாக்கர்லையோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல பாதுகாப்பாக நீங்கள் வச்சிடணும். அதை வந்து இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் ஓப்பன் பண்ணி அதை பார்த்துக்கணும். இந்த தேதியில் இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சு பக்காது பண்ணணும். பட்டாவை அப்டேட் பண்ணணும். எவ்ரி இயர் ஆன்லைன்லேயே இருக்கு, பட்டா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் லீகல் ஹையர் வெரிஃபிகேஷன் வந்து கரெக்டாக பண்ணணும். லீகல் ஹையரை கரெக்டாக வெரிஃபை பண்ணி பக்காவாக அந்த டாக்குமெண்ட்டு அதெல்லாம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் டீடை வந்து என்றைக்குமே இது அண்ணன் தம்பிக்குள்ள எங்கள் ரத்த சொந்தம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. அதையும் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ண இருந்தேன். இதெல்லாம் சேர்த்து இதை மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்து ஒரு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா லீகல் ஒப்பீனியன் வாங்கியே ஆகணும். எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. எல்லாம் தெரிஞ்ச ஆள் யாருமே கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஒரு அட்வொகேட் ஒப்பீனியனை வாங்கி லெட்டரில் அதெல்லாம் சரிதானான்னு நீங்கள் ஒரு தடவை 2வது செக் பண்ணிங்க. நீங்கள் தான் பெரிய அட்வொகேட்னு நினச்சிக்கோங்க, சீனியர் அட்வொகேட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட வாங்குங்க, வாங்கிட்டு அது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு சில இதில் ரகசியமாக வச்சுருப்பாங்க டாக்குமெண்ட்ஸ். இந்த 8வது முக்கியமானது தான். எல்லாருக்கிட்டையும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க. அண்ணன் தம்பி ஆகட்டும், இல்லை பிள்ளைகளாகட்டும், உங்களுக்கு என்ன சொத்து இருக்குது, அது மேலே என்ன கடன் இருக்குது, எந்தெந்த இடத்துல இருக்குது, அதுக்கு என்ன பவுண்ட்ரி, அதில் ட்ராபேக் என்ன, நல்லது என்ன, கெட்டது என்ன, என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பிள்ளைங்க கிட்ட பெரியவங்க டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணாத வகையில் என்றைக்குமே ஆபத்து தான். அவங்களுக்கு வந்து ஏதோ புதையல் மாதிரி, ஏதோ ஒரு இடத்துல புதையலை யாரோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால பிள்ளைங்கள்ட்ட ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த டாக்குமெண்ட் இங்கே இருக்குன்னு இந்த 8 விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான பிரச்சனை வந்து 100% வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து பக்காவாக உங்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து 100% இருக்குது, டவுட்டே இல்லை. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இது ஒரு கோல்டனான ஒரு வீடியோ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்கள் ஒரு குடும்பம் பிரிஞ்சு போகக்கூடாது, ஒரு நல்லா இருக்கணும், அடுத்தடுத்த ஜெனரேஷனும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னா சில நம்ம ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது காலத்துக்கு ஏற்ற மாற்றம் தான். வாய்மொழியாக இருக்கிறத விட எழுத்து மொழியாக இருக்கிறது, ரெஜிஸ்டர்டா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம சேர்த்து வச்ச சொத்து ஒரு பிரச்சனைகளால, அதுவும் பிள்ளைகள் பிரச்சனையால பிரியக்கூடாது. ஒரு நல்ல வில்லா இருக்கட்டும், ஒரு நல்ல லீகல் ஒப்பீனியனா இருக்கட்டும், ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், பல தலைமுறை வந்து அமைதியா பாதுகாப்பாகவும் அது சேஃபாகவும் வச்சிருக்கோம். நீதிமன்றத்துல நம்ம பார்க்கக்கூடிய பல குடும்பங்கள் சொத்தை இழந்ததுனால அல்ல, உறவுகளை இழந்ததுனால பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நாளைக்கு உங்கள் குடும்பத்திலையும் இல்லை உங்கள் நண்பர் குடும்பத்திலையும் இல்லை உங்கள் உறவினர் குடும்பத்திலையும் இதெல்லாம் நிகழக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு அனுப்புங்க. ஏதாவது ஒரு விதத்தில் அது கட்டாயம் ஹெல்ப் பண்ணும். இல்லை இந்த சொத்தெல்லாம் நாங்கள் பிரித்து ப்ராப்பர்ட்டி சரியாக வைக்கணும்னு நினச்சா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு தாராளமாக நீங்கள் கால் பண்ணி உங்களோட லீகல் அட்வைஸை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அடுத்த இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு லீகல் அட்வைஸில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.